ஒரு மாங்காயாவது அடிச்சு எடுத்தீங்களா என்ன? எங்கம்மா ஒன்னும் கை கட்ட மாட்டேங்குது. கை கட்டினது வாய் கட்டாத கதையா? அங்கிட்டு அங்கிட்டு இருக்கு. அடிச்சு அந்த பக்கம் தான் போதே தவிர இந்த பக்கம் வந்து விழுக மாட்டேங்குது. பார்த்து பார்த்து பொறுமையா அடிங்க. போறவங்க தலையில இதை அடிச்சு போட்டு தள்ளிடாதீங்க. ஏண்டியம்மா துரட்டி இருந்துச்சுன்னா ஒரே இழுத்தா வந்துட போகுது கிளைய சுத்தி. இது குச்சி வச்சு அடிக்கிறது, அதுவும் என் ஹைட்டுக்கு அது பத்தவும் மாட்டேங்குது. ஏதோ எட்டிக்கிட்டு அடிக்கிறேன், விழுந்தா விழுகுது. இல்லையா உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் அவனை மேலே விட்டு ஏற விட்டு எடுக்க வேண்டியதான். மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சா வெயில் அடிக்கும் போதே எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மழை காலத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கடை கண்ணிக்கு போகணுமேனு பார்த்தா இன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. இருமா எடுத்தோன்னு கோபுரத்தில் ஏற முடியுமா? ஒவ்வொரு படிக்கட்டா தானே ஏற முடியும். இரு அடிச்சு தாரேன். 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம் ரூபா சும்மா அனாமத்தா விட முடியுமா? போன பண்ணி சொல்லிவிட்டு இந்த கிளவி தானே எதுவும் பண்ண மாட்டான்னு நினச்சிக்கிட்டு தானே அந்த புள்ள கொடுக்காம விட்டுவிட்டா. எப்படி அவகிட்ட இருந்து கறக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி வாங்குறேன்னு பாரு. சரி நீங்கள் அடிச்சு எடுங்க, நான் உள்ளே போகிறேன். சரிம்மா நீ உள்ள போ. வயசானவ நம்ம மாமியார் காரி குச்சை வச்சு அடிக்க முடியாம அடிச்சுக்கிட்டு இருக்காளே. சரி நீங்க கொடுங்க அத்தை குச்சியை, நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல. நம்மள குறை சொல்றதுக்கு மட்டும் வருவாளுங்க. வர ஆத்தத்துக்கு பிடிச்சி போட்டு நாளைக்கு சாத்தி போடுவேன். என்ன பண்றது, குடும்பமா இருக்காம போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா பேசுற பேச்சுக்கு இழுத்து போட்டு சாத்தி போடுவேன். ஆட்டோக்காரன் வேற போன் போட்டு எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன், இன்ன வரைக்கும் ஆளை காணோம். கேட்டா தான் வந்துட்டேன்றான். இன்னும் எங்கேருந்து எங்கே வரான்னு தெரியல. கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து தொலைஞ்சிருந்தானா இந்நேரத்துக்கு பேங்குக்கே போயிட்டு வந்திருக்கலாம். ஓய் ஐயோ என்ன என்ன டிப்பு டப்பா என்கிட்ட கிளம்ப மாதிரி இருக்கு. நீ எங்கிட்டாவது வெளியே போனா நான் கேட்கறேனே. கேட்கலனாலும் போயிட்டு வந்தோடனே நோண்டி நொங்க எடுத்துட மாட்டேன் எங்க போனேன் எங்க வந்தேன்னு. ஆனா நீ வேடி நானும் இருக்கிற கடுப்புல. என்ன கடுப்பு? புருஷனும் மண்டைய போட்டாரு, உள்ளேயும் மருமவளுமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன உனக்கு கடுப்பு? ஆட நீ வேறடி கம்முனு இருடி. ஆட்டோக்காரன் வேற காசு மட்டும் வரட்டும். 10 ஆட்டோவை வாங்கிட்டு வந்து வீடு முழுக்க நிறுத்தி வச்சிட்றேன். நினச்ச நேரம் எங்கிட்ட வேணாலும் போகலாம் வரலாம். எங்கிட்ட தொங்கிட்டு இருக்கவும் தானே ரொம்ப எகத்தாளமாக போயிடுச்சு. வரட்டும். 12 ஆட்டோவை கொண்டு வந்து நிறுத்துவேன்றா. விற்கிற விலைவாசிக்கு நம்மளால ஒரு குல்பி ஐஸ் கூட வாங்கி திங்க முடியல. இவன் ஆட்டோ வாங்குறாளா ஆட்டோ? ஏதோ உள்குத்தி கிழ்குத்தி இருக்குமோ? ஓய் இவ வேற ஓய் ஆயின்னு என்னடி எங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போ. நீ ஒரு இடத்துக்கு முக்கியமான விஷயத்துக்கே போவாங்க. போகும்போது எங்கிட்டு போறேன் எங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா போற கறிய விளங்குமா? அது விளங்குதோ விளங்கலையோ, போற வழியில லாரி அடிச்சு நீ ஏன் மண்டைய போட்டுட்ட இல்ல இழுத்துக்கிட்டு இது கிடக்குற அப்படின்னா எங்க இருக்கு என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் உன் பையனும் மருமகளும் வீட்டுல இல்ல. அவங்க வேற ஏமா நீங்களே ஏத்த வீட்டுல தானே இருக்கீங்க, எங்க அம்மா போய் இப்படி அல்பாயசில பொட்டுன்னு போச்சு, ஒரு வார்த்தை எங்க போற எங்க வரேன்னு கேட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு சொன்னா அவங்க என்னெல்லாம் வருத்தப்படுவாங்க. அதுக்கு வாய் முதல்ல பெனாயில ஊத்தி கழுவுடி. போகும்போதே லாரி அடிபடுவா பொட்டுன்னு போவா அல்பாயசில் போவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வாய் கிண்டாதடி, வாயை கிண்டாத. அப்புறம் எங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நான் எதுக்கு இத்தனை வார்த்தையை கேட்க போறேன்? பேங்குக்கு போறேன் போதுமா? அதை விட்டுவிட்டு வேற ஏதாவது தேவையில்லாத விஷயம் பேசாத சொல்லிவிட்டேன். ஒன்று கிடக்க ஒன்று நீ பேசி வாயை வச்சு ஏதோ ஒன்று பொட்டுன்னுக்கிட்டுன்னு போய் தொலைஞ்சிட போறேன்டி. நான் அனுபவிக்க வேண்டியது எத்தனையோ இது இருக்கு. பேங்குக்கா என்ன அடி சொல்ற? பேங்குல உனக்கு என்ன வேலை? ஐயோ வாயை புடுங்கி நம்மகிட்ட இருந்து வார்த்தையை வாங்கிடுவாளே. அதுக்குள்ள அந்த ஆட்டோக்கார பையன் வந்தா போயிடலான்னு பார்த்தா அவனையும் காணாமே. ஏய் என்னன்னு சொல்லுடி, 10 லட்சம் 10 லட்சம் எதுவும் விழுந்துருச்சா? இவளுக்கு எப்படி தெரியும்? என்னடி திருட்டு முழிக்கிற? காசுக்கு இது விழுந்துருச்சோ? ஆமா பேங்குக்கு போறவங்க எல்லாத்துக்கும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கறதுக்கு அவன் என்ன நோட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. 10 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறாங்க. பார்த்தேன் அவன் கொடுத்துவிட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துக்கிறதுக்கு அவன் இழுச்ச வாயா. ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் மர்மமாக தான் இருக்குது. ஆட்டோக்கார எப்போ வர சொன்னா எப்போ வர? எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கிறது? வரவ போறவ எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாளுங்க. முதல்ல வண்டி எடு சீக்கிரம் போகணும். வழிய விட்டு நில்லு, இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டு போயிட போறோம். போய் காத்தா வரசா அடிச்சு ஓட்டியா? அது என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறதுக்கு? கிளவி ஏதோ ஒண்ணு மறைக்கிற. ஆனா எப்படியா இருந்தாலும் நமக்கு தெரியாம போயிட போகுது. தெரியட்டும் அப்ப வச்சுக்கிற இவளை. மாங்காய் கிடைச்சதா? ஒன்னாவது அடிச்சீங்களா இல்லையா? மாங்காய் கிடைக்குதோ இல்லையோ, மாங்காய் மாதிரி இருக்க மண்டையை தாண்டி அடிச்சு பழக்க போறேன். பட்டுக்கிற வேலை அம்மா. ஷோ கடவுளே, எனக்கு ஏன் அப்படி படுத்து எடுக்கிறீங்க? விட்டு தொலைங்களே. பாரு, இது உன் வீடு கிடையாது, இது என் கோட்டை. இங்க உன் சிலுமிஷெல்லாம் பழிக்காது.
ஒழுங்க மரியாதையே இந்த பிள்ளைய விட்டு போறியா இல்ல அடிச்சு துவைச்சு தொங்க விடவா? யோ ஏற்கனவே அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டயா, இன்னும் அயன் பண்றதுதான் மிச்சம், அதையும் சேர்த்து பண்ணி விட்டுரு. பாத்தியாடாப்பா பாத்தியா, சாமியாரியே எப்படி எகத்தாளமா பேசுறான்னு. என்னையவே எகத்தலமா பேசுறியா? உன்னைய ஐயோ அம்மா, யோ ஒழுங்கு மரியாதை கட்டை மட்டும் அவுத்து விடு. நீ கட்டை வச்சுக்கிட்டு நீ என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க, கட்டை மட்டும் அவுத்து விட்டுன்னு வச்சுக்க, இன்னைக்கு உனக்கு உண்டல நாக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏய் பேயே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? சாமியாரை பத்தி என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? ஏய் நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். நல்லா இருந்த குடும்பத்துல அதை இதுன்னு சொல்லி இன்னைக்கு நீ எங்க வந்து நிறுத்திருக்க. என் கட்டு மட்டும் அவுந்துச்சுன்னு வச்சுக்க, மவளே முக்காடு போட்டுட்டு இருக்க பொண்ணைய முழுசா முக்காடு போட வச்சிருவேன். பாத்தீங்களா சாமி, பாத்தீங்களா சாமி எப்படி பேசுறான்னு. பாரு, இதுக்கு மேல எங்களுக்கு பொறுமை கிடையாது. ஒழுங்கா இந்த பிள்ளைய விட்டு போயிரு, இல்லன்னு வச்சுக்க இந்த அக்னியில உன்னை பஸ்பமாக்கிருவேன். சும்மா சும்மா அதையும் சொல்லி தொலையாதடா சொட்ட மண்டை. அதை ஒழுங்கா பண்ணி தொலை, ஒரே போய் சேர்ந்துடுறேன் இவன் கூட எல்லாம் இருந்து மல்லு கட்டுறதுக்கு. ஆத்தி 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 எப்படி பேசுறா பாத்தியாப்பா? நீ தங்க தங்கமா தாங்குற, தங்க தலையை இறக்கிற, அப்படி இருந்தும் இவ எப்படி திமிரா பேசுறா பாத்தியா? ஐயோ கடவுளே, எரியற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த தேவாங்க வேற வந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நாங்க தாரோம். ஒழுங்கா கிளம்பி போயிரு. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டியை விட்டு சொல்லிட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு எதுவும் பிடிக்கலடா. நீங்க எல்லாம் பண்றதை பார்த்தா ஏதாவது பிடிச்சிடும் போல இருக்குது. என்ன என்ன வேணும் உனக்கு சொல்லு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இவங்க கிட்ட மல்லு கட்டி தோக்க முடியாது, பேய் பிடிச்ச மாதிரியே நடிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டிதான். ஏய் என்னைய உசு பேத்தி கிளப்பி விட்டுட்டீங்கடா, இனி உங்க ரத்தத்தெல்லாம் உரியாம விட மாட்டேன்டா. ஆத்தி பாத்தியாடா தம்பி, பேய் வெளியே வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. ஏய், நான் நினைக்கிறேன் நீ காட்டேரின்னு. காட்டேரியா? ரத்தம் குடிக்க அலையிற? ஆமாண்டா ஆமா, காட்டேரிதான். முதல்ல அங்க முக்காடு போட்டிருக்காளே அவளை வர சொல்லு, அவ உடம்புல இருந்து ரத்தத்தை உரியணும் நானு. ஆத்தி எங்கேயோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தன்ற கதையா? பாத்தியாடா தம்பி, என்னதான் என் உடம்புல இருந்து ரத்தத்தை உரியணுமாமா? ஐயோ சாமி, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சாமி. இங்க பாரு, அதெல்லாம் தர முடியாது. அப்பனா என்னாலையும் இவளை விட்டு போக முடியாது. ஆத்தி ஏக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா, எப்படியோ ஒண்ணுக்கா, ரத்தத்தை குடுத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு விட்டுட்டு போயிருவாக்கா. டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ரத்தத்தை குடுக்கறதா? இதென்ன ஆட்டுக்கறி ரத்தமா? நினைச்சோனையும் கிலோ கணக்கில் எடுத்து குடுக்கறதுக்கு. எனக்கு மட்டும் இப்ப ரத்தத்தை கொடுக்கல, உங்க எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அது மட்டும் இல்ல, இந்த அங்க நிக்கிறானே அவனையும் சேர்த்து அழிச்சிருவேன். ஏக்கா ஏக்கா, வாக்கா வாக்கா, உன்னால நான் அழிஞ்சு போயிட்டு என்னக்கா பண்றது? எனக்கு எதுவும் ஆகலைன்னா உன் குடும்பத்தை கூட பாத்துப்பேன்க்கா. அக்கா வாக்கா, வந்து குடுக்கா. ஆனா போடா போடா, இவளுக்கு பேய் பிடிச்சி இவ பேய் ஓட்டணும்னு ஏன் ரத்தத்தை குடுக்கறதா? அதுக்கு வேற ஆளு இருந்தா பாரு. ஆத்தாடியாத்தா ரத்தத்தை குடுக்கணுமாமல. ஏக்கா ஓடாதக்கா, இருக்கா. எள்ளிதான் என்னைக்கு காயுதுன்னா எலிப்புழுக்க எதுக்கு சேர்ந்து காயணும்? நீயே காஞ்சிக்க. என்ன சாமி, அவங்க ஓடிட்டாங்க. இங்க பாரு, அவ ஓடிட்டா, இப்ப எதுவும் பண்ண முடியாது என்னால. நீ இப்ப இந்த பொண்ணை விட்டு போய்தான் ஆகணும். அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னொரு காரியம் செய்யணும். என்னது? நான் உடம்புல இருக்கனே இந்த காஞ்சனா, அவ பெத்தவங்க கிட்ட இருந்து வாங்கின காசை இவன் கொடுத்தாகணும். என்ன 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 காசு கொடுக்கணுமா? அதுக்கு வேற ஆளு இருந்தா பாரு, வேற ஏதாவது கேட்டா நான் தருவேன். அதெல்லாம் தர முடியாது. அதை தரலினா என்னால இவ உடம்ப விட்டு போக முடியாது. என்னையா காசு வாங்கினியாமல, அந்த காசை கொடுத்துரு, இல்லன்னா இவ உடம்ப விட்டு போக மாட்டா. அதுக்குன்னு காசு அது ₹1 ₹2 அது எப்படி தரது? 10,000 15,000 வாங்கி தான் கொடுத்துறியா? அவ்வளவு இருந்தா கொடுக்கலாம். 6-7 லட்சம் வாங்கினா அதை எப்படி கொடுக்கறது? ஆத்தாடி ஆத்தா, 6-7 லட்சமா? அவ்வளவுலாம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த விசேஷத்துக்கு போட்டாங்களே அதை கொடுக்க சொல்லுங்க. என்னையா விசேஷம்? என்ன காசு? அதை கொடுத்து தொலையா. ஆமா, விசேஷம் வச்சாங்க, நகை போட்டாங்க, அது ஏதோ 10 தட்டு என்னமோ வச்சாங்க. அந்த நகைக்கு உண்டான பணத்தை கொடுக்க சொல்லு. அதை கொடுத்துடுறியா? அது அது வந்து அது எப்படி கொடுக்கலன்னா போக மாட்டா. ராத்திரி இவன் ரத்தத்தை உரியாம விட மாட்டேன் அப்படின்னா. யோ என்னங்க, காசு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாரிச்சுக்கலாம், ஆனா உசுறு போனா வராதியா, உசுறு போனா வராது. காட்டேரி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறி வரியா? அத்தாடி, ஏற்கனவே இவளுக்கு பேய் விரட்டுறேன்னு சொல்லி 1 லட்சம், இப்ப காசு 2 லட்சம். ஏற்கனவே என் அக்கா கறி சீர் செய்யாம நான் காசை கொடுத்து தெரிஞ்சதுல 5 லட்சம். இப்படி மொத்தமா எல்லா காசும் கரையுது. குடுக்கறானா இல்லையா? என்னையா சொல்ற? என்ன பண்றது, உசுராச்சே, போனா என்ன திரும்பி வராது. சரி குடுக்க. என்ன அவன் குடுக்கறேன்னு சொல்லிட்டான், இப்ப என்ன சொல்ற? அவன் குடுக்கறேன்னு தான் சொல்லுவான், ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் குடுக்காம டிமிக்கி கொடுத்துருவான். என்னையா அப்படி வேற சொல்லுது? இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுத்துருவேன். இப்ப வேணா நான் போவேன், ஆனா இவன் குடுக்கலன்னு தெரிஞ்சது மறுபடியும் வருவேன். இவன் உடம்புல ஒரு துளி ரத்தம் இல்லாம மொத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவேன். இங்க வரியா? காட்டேரி சொன்னா சொன்னதுதான். குடுக்கற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியம் பண்ணு, இல்லையா ஒண்ணும் பண்ண முடியாது.
கொடுத்துட்றையா, கொடுத்துட்றேன், சத்தியமா கொடுத்துட்றேன். அவன் கொடுத்துட்றேன்ட்டான். நீ இப்ப இந்த புள்ள உடம்ப விட்டு போறியா? ஆ போறேன். ஆனா எனக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சா மறுபடியும் வருவேன். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி உங்ககிட்ட எல்லாம் இப்படி நடிச்சாதானே வேலைக்கு ஆகுது. முதல்ல காசை தூக்கிட்டு போய் ஆத்தா மூஞ்சில வீசுறேன், அதுக்கப்புறம் அந்த முக்காடுக்காரியை பாத்துக்கிறேன். பேங்குக்கு வந்தாச்சு. இதான் அங்கிட்டு இருக்கே, அந்த பிள்ளை நமக்கு எதுவும் ஃபோன் பண்ணியிருப்பாளோ? சரி கேட்டு பார்ப்போம். பாப்பா பாப்பா பாப்பாவா? என்னங்கம்மா? பாப்பா எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்துச்சுன்னா போய் பேசுங்க. பேசிவிட்டு தான் வந்தேன். உங்க பேங்க்ல இருந்து தான் ஃபோன் வந்துச்சு. உங்க பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? பாப்பா என் பேருக்கு 10 லட்ச ரூபா பணம் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஃபோன் போட்டு சொன்னவங்களுக்கு திருப்பி கூப்பிட்டா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல இருந்து 10 லட்சம் விழுந்துச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாருக்கும் விழுகலையேங்க. அப்புறம் என்ன நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? 10 லட்சம் விழுந்துருச்சு ஃபோன் போட்டு சொன்னாங்க. அப்புறம் நீங்க 5 லட்சம் கட்டினாதான் நாங்க அந்த 10 லட்சத்தை கொடுப்போம். நாங்க அப்ப நீங்க அந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு அந்த 5 லட்சத்தை கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த புள்ள இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க முதல்ல 5 லட்சம் கொடுத்தாதான் நாங்க அப்புறம் 10 லட்சம் கொடுப்போம். நாங்க சரி வீட்டு பத்திரத்தை வச்சு தாரமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த புள்ள போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அப்புறமேட்டுக்கு கூப்பிட்டே எடுத்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் கூப்பிடக்கூடாதுன்னு 12 மணிக்கு போனை கட் பண்ணி பிடிச்சி. அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரில, போனு சுச்சாப்புனே வந்துச்சு. அதான் சரி பேங்க்லேயே வந்து கேட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி வந்தேன். என்னம்மா எப்போ பணத்தை கொடுக்குறீங்க? பேங்க்லேருந்து யாருக்கும் அப்படியெல்லாம் பணம்லாம் தரலம்மா. இப்போ வரைக்கும் நான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி யாருக்கும் எந்த ஃபோன் கால்ஸும் போனதில்லை. நீங்கள் தான் புதுசாக வந்து சொல்கிறீங்க. யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கு கூட அப்படி பண்ணியிருக்கலாமா? ஏமாத்துறதுக்கு பண்ணியிருக்கலாமா? இங்கே பாருமா, என்னை யார் ஏமாற்ற முடியுது? எந்த கொம்பனும் ஏமாற்ற முடியாது. ஒழுங்கு மரியாதையும் என் 10 லட்சத்தை எடுத்து வைங்க, இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நாங்கள் யாருக்கும் ஃபோன் பண்ணலாமா? பாருங்க, என்கிட்ட மட்டும் என் பணத்தை கொடுக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவேன். ஒழுங்கு மரியாதை என் பணத்தை கொடுத்துருங்க. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? யாரும் உங்களுக்கு ஃபேக் கால் பண்ணியிருக்காங்கன்ற இப்பதான் சும்மா வந்து எங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்றீங்க. பேக்கு காலோ இல்ல பேமானி காலோ அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை என் பணம் 10 லட்சம். அம்மா என்னம்மா பிரச்சனை? இங்க பாருங்கய்யா, என் பேர்ல 10 லட்சம் ரூபாய் பணம் விழுந்திருக்கீங்க. ஆனா கொடுக்க மாட்டேன்னு இந்த புள்ள பிடிவாதம் பண்ணுதுயா. என்னம்மா பிரச்சனை? சார் யாரோ ஃபோன் பண்ணி 10 லட்சம் உங்களுக்கு விழுந்திருக்கு, 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அம்மா நம்ம பேங்க் நேம் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க அதை பிடிச்சிட்டு நம்ம கிட்ட கேட்கறாங்க. நம்ம யாருக்கு சார் அந்த மாதிரி கொடுக்குறோம்? பாருங்கம்மா, யாரும் உங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்காங்கம்மா. அதை நம்பி நீங்க எதுவும் காசு கொடுத்துட்டீங்களா என்ன? அதெல்லாம் நான் காசு கொடுக்கல. ஆனா என் 10 லட்சம் எனக்கு வந்தாகணும். ஷபா, என்னம்மா இது? சார் இதுல வேற போலீஸ்க்கு போவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க, யாரும் அப்படி எல்லாம் போன் பண்ணல சரிங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் உங்களை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க சரியா? முதல்ல வீட்டை பார்த்து கிளம்புங்க. இங்க பாருங்க, என்னையெல்லாம் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் இந்த மாதிரி ஒரு போன் கால் வந்திருக்கே, நீங்க எடுத்துக்கு ஏமா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒழுங்கா வீட்டை பார்த்து போமா. வயசான காலத்துல யாரா ஏதோ உன்னை ஏமாத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு நீயும் இப்பதான் பேசிக்கிட்டு இருக்க. என்னையே ஏமாத்தணும்னு இந்த வேலையை பார்த்துருக்காங்களா? யார் அவன் இந்த ஏமாத்துற வேலையை பார்த்தது? எப்பா எனக்கு இங்கேருந்து தாயே போன் வந்துச்சு. ஏமா, இந்த உலகத்துல எந்த மூலையில யாரு எங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காசை களவாண்டதுக்கு இந்த மாதிரி எல்லாம் போன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி நிறைய கும்பல் இருக்குது. அதனாலதான் உஷாரா இருக்கணும்னு சொல்றது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. அதை நம்பி நீங்க காசை கீது கொடுத்துருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது சரிங்களா? வீட்டை பார்த்து கிளம்புங்க. நாங்கள யாருக்கு அப்படி கொடுக்கவும் இல்லை, அப்படி நாங்க சொல்லவும் இல்லை. யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னையவே ஏமாத்துறீங்களா? விட மாட்டேன். 10 லட்சம் 10 லட்சம்னு ஆசையை கட்டி கடைசியில் இப்படி மோசம் பண்ணிட்டாளுங்க. அவளுகளை நல்லா இருப்பாளா? விளங்க மாட்டாளுங்க. ஆசைப்பட்டு வந்து 10 லட்சம் போச்சு, எனக்கு இல்லை. எப்படியோ சார் நீங்க வந்தீங்க, இல்லைன்னா இந்த அம்மா என்ன இன்னும் உண்டுலன்னு ஆக்கியிருக்கோம். விடுங்கம்மா, வயசானவங்க என்ன தெரிய போகுது. சரி நீங்க வேலையை பாருங்க. ஓகேங்க சார்.